வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில ஃப்ளாட்டா இருந்தாலும், சில நிமிடங்களே பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 260 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. நேத்து வங்கி பங்குகள்ல இருந்த பிரஷர நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ பேங்க் நிஃப்டி சந்திச்சிருந்தது. ஆனா, இன்னைக்கு டேல ஒரு 3/4வாசி பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிருச்சு. பேலன்ஸும் ரெக்கவர் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ குளோபல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கூட கடந்து நம்ம மார்க்கெட் ஒரு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருப்பது, ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. க்ரூட் ஆயில் இன்னைக்கோட டேலியும் ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ நேத்து நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். யுஏஇ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒப்பெக்ல இருந்து விலகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால க்ரூட் ஆயில்ல இன்னைக்கும் எந்த விதமான ஒரு ட்ராப்பும் இல்ல. நான் அப்ளை பார்க்கும்போது ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. அதெல்லாம் இருந்தும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டான ஹாங்செங் பார்க்கும்போது இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு பாதிப்பு நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு இல்லை. நேற்று இத்தனைக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஒரு 1% வரைக்கான சரிவை கொடுத்துருந்தது. அதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுதுன்னா நமக்கு ஒரு பக்கம் ஒரு லக் இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இன்னைக்கு டேயில் எஃப்எம்சிஜி பங்குகள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆட்டோ செக்டார் பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. நேற்று நம்ம மாருதி சுசுக்கியோட ரிசல்ட்டை பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேயில் மாருதி சுசுக்கி 5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஆட்டோ செக்டர் பங்குகளும் இன்னைக்கு டேயில் இப்போ வரைக்கும் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் எஃப்எம்சிஜி பங்குகளும். ஸோ ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கூட இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஹெச்யூஎல் ஒரு 2% மேலான ஏற்றம். ஐடிசி பார்க்கும்போது இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஐடிசியில் ஒரு நல்ல பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. 4% அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ இங்கே பார்க்கும்போதே தெரியும் எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்குன்ட்டு. லாஸ்ட்டாக பிப்ரவரியில் ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுது. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நிலைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். நிலைக்காமல் திரும்ப கீழே இறங்குச்சுன்னா ஸோ அதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் இந்த மாதிரியான பெரிய பங்குகளை எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த் ஆன் மந்த் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஐடிசியில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, ஸோ ஐடிசியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் வந்து கடந்த ஒரு வருடமாக ரொம்பவே வந்து அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5% வரைக்கும் எஃப்ஐஐஸ் ஐடிசியில் அவங்களுடைய ஹோல்டிங்கை வந்து கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டிசம்பர்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கும் 2%த்துக்கும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங்கை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ எஃப்ஐஐஸ்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்குனாலும் அவங்க ஒரு கரெக்டான ஒரு வியூ தெரிஞ்சதுன்னா ஸோ ஒரு ஏற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்றத்தை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி கூட இருக்குது. ஸோ எப்படினாலும் அவங்க லாபம் பண்ணிடுவாங்க. பட் நம்மளாலலாம் அந்த மாதிரி லாபம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அன்றைக்கி தான் வந்து அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஸோ நம்மளால் முடியவும் முடியாது. அதே மாதிரி இவங்களுடைய எஃப்ஐஐஸ் ஹோல் இன்வெஸ்டர் கவுண்ட் பார்க்கும்போது 973 இருந்து 913 வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 எஃப்ஐஐஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கிறதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. வெறும் ஐடிசியில் மட்டும் ஏற்படலை. ஸோ ஐடிசி ஹோட்டல்லையுமே பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கே பார்க்கும்போதுமே இந்த ஏப்ரலில் மட்டுமே கிட்டத்தட்ட அதாவது இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டுமே ஒரு 2% வரைக்கும் ஸ்டேக்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜிக்யூஜி பார்த்திங்கன்னா ஒரு 197 கோடி மதிப்பிலான பங்குகளை ஐடிசி ஹோட்டலில் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் இந்த மாதம் வந்து வித்திருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டாக ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டல் பற்றியான அப்டேட்டாக வந்திருக்கு. பட் இதெல்லாம் நடந்தும் கூட ஐடிசி இன்னைக்கு டேயில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சந்தோஷமாக இருப்போம் இந்த ஏற்றத்தை பார்த்து. அடுத்தது ஸோ ஃபார்மா பங்கான டாக்டர் ரெட்டி பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்தும் கூட பெரிய அளவுக்கான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட்டியில் ஏற்படலை. என்ன ரீசன்? ஸோ ஆல்ரெடி இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்கல்ல. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிடலை. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சந்தை பார்த்திங்கன்னா மோப்பம் பிடிச்சிருச்சு. ஸோ மோப்பம் பிடிச்சி இந்த பங்கை ஒரு 7-8% வரைக்கும் அன்றைக்கி ஒரே நாளில் வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த கனடாவோட அப்ரூவல். ஸோ இப்போ வந்து இவங்களுடைய
அது செமக்ளூடைட் ட்ரக் ஒசம்பிக்கோட ஜெனரிக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9 மாதம் வரைக்கும் டாக்டர் ரெட்டி எந்த விதமான போட்டியும் இல்லாமல் கனடா மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 6லேருந்து ஒரு 9 மாதத்துக்கு ஒரு நல்ல ஓரளவு ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனரிக் வந்து விற்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ 8 அதர் ட்ரக்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க கனடாவை சேர்ந்த அந்த ஹெல்த் அமைப்பு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அப்ரூவலும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சாந்தோஸ் அதுக்கப்புறம் அப்போடெக்ஸ் இவங்க எல்லாருமே ஸோ ஜெனரிக் லான்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரக்ஸை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஊர் கம்பெனிஸும் அதுக்கப்புறம் விற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு போட்டித்தன்மை ஏற்படும். இப்போ கனடா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு $1.5 பில்லியன் அளவுக்கு செமக்ளூடைட் வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த $1.5 பில்லியன் செமக்ளூடைட் போகிறதுல பெரிய அளவுக்கு இது கன்வெர்ட் ஆகும். இதனால ஒரு 80லேருந்து ஒரு $100 மில்லியன் வரைக்கான வருமானம் டாக்டர் ரெட்டிக்கு அடிஷ்னலாக வந்து வரும். இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இது உங்களுடைய பேட்டையும் சரி வருமானத்தையும் சரி உயர்த்தும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த செய்தி வந்தும் இன்னைக்கு டெய்லியில் 1.5% வரைக்கான ஒரு இறக்கம் தான் டாக்டர் ரெட்டியில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் ரெட்டியோட மேனுஃபேக்சரிங் பார்ட்னராக யார் இருக்காங்க? ஒன்சோஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒன்சோஸ் இன்னைக்கு டெய்லியில் அரௌண்ட் ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. காலையில் பார்க்கும்போது ஓரளவு ஏற்றம் ஒரு 3% வரைக்கும் ஏறி இருந்தது. இப்போ வெறும் 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹை பொட்டென்ஷியல் இங்கே இருக்குது அப்படின்னு நான் நினச்சி தான் ஸோ இந்த இடத்துல முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொசிஷன் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்ட்டு. எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு ரெட்டியை காட்டிலும் ஒன்சோஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து குறுகிய காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ரெட்டி என்கிட்ட இருக்குது. பட் பெரிய பொசிஷன் ரெட்டியில் இல்லை. அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ரெட்டி ஏறினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான். அதில் எந்த ஒரு வருத்தமும் எனக்கு இல்லை. ஸோ ஒரு இந்த ஒன்சோஸ் பற்றி நம்ம பெருசாக பேசியிருக்கோம். அதனால் திரும்ப இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ரெட்டியாக இருக்கட்டும் ஒன்சோஸாக இருக்கட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஃபிராமல் ஃபார்மா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ஒன் டைம் காஸ்ட்னால இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நஷ்டத்துக்கு போயிருக்கு. நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸோ பேட் பார்த்திங்கன்னா அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ ஒரு டைம் செலவுனால இதெல்லாம் காணாமல் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு பிராமல் ஃபார்மா பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு நியூஸ். இந்த பிராமல் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து ஒரு சிடிஎம்ஓ பிளேயர் தான். ஸோ சிடிஎம்ஓ பிளேயரை தாண்டியும் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்கும் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஓடிசி ப்ராடக்ட்டையும் பார்த்திங்கன்னா இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் உள்ள ஒரு நிறுவனம் இந்த ஃபிராமல் ஃபார்மா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏத்தர் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ ஏத்தர் பார்த்திங்கன்னா புது ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இது 3வது ஒரு லான்ச்சாக இருக்க போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு விற்பனை கூட்டி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நார்மல் மாடல் தான். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமெல்லாம் வந்து இல்லை. ஸோ இந்த மாடல் இவங்க வந்து அறிமுகப்படுத்தும் போதே நம்ம இதை பார்த்துருந்தோம். ஸோ எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை டெலிவர் பண்ணுறாங்க இந்த ஏத்தர். ஸோ நாட் ஓன்லி ஏத்தர், டிவிஎஸும் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா நான் டிசைனை புதுசாக கொண்டு வரேன் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன். அது விளங்காமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டி மாதிரியே ஒன்று லான்ச் பண்ணதுக்கப்புறம் விற்பனை திரும்ப கூட ஆரம்பிச்சது. ஸோ மார்க்கெட் என்ன நினைக்குதோ அதை கொடுத்தா தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத அதாவது இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஓலா கிட்டேருந்து இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு அப்கிரேட் வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் இல்லை. ஆனால் அதர் சைடு நம்ம பைக்கை வந்து பார்ப்போம். பைக்கில் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பைக்கோட விற்பனை அந்த அளவுக்குலாம் டேக் ஆஃப் ஆகலை. ஏன்னா இப்போது நம்ம ஊரில் இந்த எலக்ட்ரிக் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர் ட்ரிவன் மார்க்கெட்டாக தான் வந்து இருக்குது. ஓலாவை பொறுத்த வரைக்கும் S2 வந்து விரைவில் லான்ச் பண்ணப்படும் சொன்னாங்க. பட் இன்னும் வந்து லான்ச் பண்ணப்படலை. ஸோ அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. பட் விரைவில் லான்ச் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா தான் ஸோ அடுத்த கட்ட வெற்றி ஓலாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஸ்கூட்டர் இந்த ஷேர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது திரும்ப தலை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சர்வீஸ் பேக்லாக்ஸ் எல்லாம் வந்து இப்போது கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம்
ஓலாவ பொறுத்தவரைக்கி ஒரு ஒரு ரெக்கவரி நடக்கிறத நம்மளால உணர முடியுது. ஸோ பார்ப்போம். இந்த மாசம் முடிய போகுது. ஏப்ரல்ல என்ன மாரியான ஒரு விற்பனைய பண்ணியிருக்காங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஜிஆர்எஸ்சி கார்டன் ரீச் ஷிப் பில்டரோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஸோ பெட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போதும், அதாவது FY 26ல பார்க்கும்போதும் ஓரளவு அவங்களுடைய பேட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே க்ரோவ் ஆயிருக்கிறத இங்க நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அத நல்லாவே தூக்கி நிறுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த ஒரு 5 காலாண்டுகளா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ட்ரிபிள் டிஜிட்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெவென்யூவும் நல்லாவே கூடிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மற்ற ஷிப் பில்டர்ஸும் இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா, இந்த ஷிப் பில்டர் கம்பெனிஸ் பக்கம் இப்போதைக்கெல்லாம் நான் போமாட்டேன். ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் டெஃபினட்டா வந்து ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தது ஆனந்த்ராஜ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்ல வந்து இந்த டேட்டா சென்டருக்கான ஒரு சப்சிடரிய வந்து அமைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கிளவுட வந்து சிங்கப்பூர்லயும் வந்து அதாவது இந்த டேட்டா சென்டர் பிசினஸ வேற மல்டிபிள் லொகேஷன்ல டெவலப் பண்றத ஆனந்த்ராஜ் வந்து இப்போ டார்கெட்டா செட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா ஏதோ இடி ரைட் ஏதோ வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாலிகேப்ல வந்த மாரி ஆனந்த்ராஜ்லயும் வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்ட்டு. ஸோ பாலிகேப் வேற, ஆனந்த்ராஜ் வேற அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்க நம்ம போனோம்னா அந்த கம்பெனி பற்றியான புரிதல் நமக்கு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நமக்கு அந்த மாதிரியான புரிதல் எல்லாம் இல்ல. ஸோ அதனால அப்படியெல்லாம் நம்ம ஒரு டிசிஷன இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல எடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் வேற வேற பங்குகள்ல அந்தந்த பங்குகளோட ஒரு ஸ்திரத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்றது மூலியமா தான் அந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படும்போது தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஒரு பெரிய டிசிஷன எடுக்க முடியுமே தவிர, எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எல்லா இடத்துலயும் நடக்குதேன்ட்டு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம்னா, அது பெரிய அளவுக்கு நம்மளுடைய பணத்த சாப்பிட்டுட்டு போயிருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!